நீங்கள் ஒரு விடை கேட்குறீங்க, எண்ணங்களில் வருது, அந்த விடை ரிப்ளை உங்களுக்கு எப்படி வரும்? உள்ளுக்குள்ளே வந்து மெசேஜாக தான் உள்ளே போகும். ஓகே. இப்போ மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு போகுது, அது எப்படி போகுது? சவுண்டாக போதா? அல்ல, நீங்கள் படிக்கிறீங்களா, அது எப்படி உங்களுக்கு உள்ளே வருது? ஒரு பாசிங், ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் உள்ளே இருந்துட்டு இருக்கு. அது மூலியமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பேச முடியும். அப்படி தானே பேசுறீங்க. ஒரு மொபைல் டு மொபைல் பேசுறீங்கல்ல, படிக்கிறீங்க அனுப்புறீங்க, படிக்கிறீங்க அனுப்புறீங்க, அது எப்படி பேசுறீங்க? சவுண்டாக உள்ள வருதா? இல்லை, ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி தான் உங்கள் பிரெயினுக்கும் நேச்சுரல் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த அந்த கொஷின்ஸ் எங்கேருந்து வருது? சிந்தனையிலேருந்து தான் கொஷின்ஸ் வருது. அந்த கொஷின்ஸ் தான் நீங்கள் கேட்குறீங்க, அது காட்டை பேசுறீங்க. அது வாய்ஸாக வந்தெல்லாம் பேச முடியாது காடாலாம். என்ன வயசில்? அப்போ அவள் பற்றி ஃபீமேல் வாய்ஸில் பேசியிருப்பாங்க, மேல் வாய்ஸில் பேசியிருப்பாங்க. குழந்தை அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ சப்போஸ் உங்கள் ஒரு சில விடைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் சுற்றிட்டு இருப்பீங்க. நேற்று ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு வந்து ஒரு என்னோட சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அது என்னவா இருக்குன்னு. அப்போ அந்த பிரபஞ்சத்திட்ட நான் வந்து என்னோட தீபத்தை ஏற்றி வச்சு எனக்கு ஒரு கேள்வி விடை கொடு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அந்த விடை என்ன ஆகுதுன்னா மொபைல் ஃபோனில் எனக்கு வருது. ஓகே, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வருது. ஓகே, காலைல அடிக்கடி இப்படி தான் வருது எனக்கு. அதான் பார்க்கும்போது நினைக்கிறேன், அப்போ என்ன பண்ணால் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது பண்ண 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 அதை பண்ணி அது திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக விஷயங்கள் காதுக்கு வருது. எனக்கு ஒன்றுனா எனக்கு அந்த ஹெல்த்துக்கு ஈஸ்வரத்துக்கு டிப்ஸ் வந்துருச்சு, ரெக்கவர் ஆகிறேன்.